நல்லபடி வீட்டுக்கு வந்தாச்சு. கீர்த்தியை பார்த்து சீக்கிரமா போகணும் வேற. கீர்த்தியை காணோம், வீடுலாம் அசைஞ்சு கிடக்கு. என்னன்னே தெரியலையே, பயமா இருக்கே. யாரு நீங்க? கீர்த்தி நீயா? வா வா சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன்டி சொல்ற? எனக்கு வேணானா வேணாம். ஏன் இப்படி சொல்ற? பேய் பிடிச்சிட்டா? சாப்பிடுடி போய். வேணான்னு சொல்றேல. சரி சரி போய் உட்காரு. போட்டுட்டு இருக்க கிட்டி கிட்டி தொந்தரவு பண்ணாத. ஏண்டி ஏண்டி என்னாச்சுடி? கீர்த்திக்கு பேய் பிடிச்சிச்சு. கீர்த்திக்கு பேய் பிடிச்சிச்சா? சரி அவ சாப்பிடாம இருந்தா தானே காலையில. இரு இந்தா சாப்பாடு கொடு. அட குடு, எதுவும் வேண்டாம். அவளுக்கு பசினால தான் அப்படி இருக்கிறா. போய் கொடுத்துட்டு வா. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போய் கொடுத்துட்டு வா. எனக்கு வேணாம். சாப்பிடுமா, நீ காலையில சாப்பிடல. எனக்கு வேணாம் வேணாம் சொல்றேல. எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நானு. எனக்கு வேணாம் சொல்றேன். ஆய் இங்க வா. போடி. என்னாச்சு? இப்படி சொல்றியே என்னை அடிச்சிட்ட. சத்தமா கேட்டுருந்துச்சுல. சரி சரி, நான் எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும். அந்த மந்திரவாதியை நான் கூட்டிட்டு வரேன். அக்காவுக்கு எதுவுமே ஆகாது. போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். இரு நான் சாமியை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இது என்ன ஏதோ கீ மாதிரி இருக்கு. அதுவா, நான் அதை கண்டுபிடிச்சுதான் இங்க வந்தேனே. சும்மா விளையாடிட்டு இருக்காத. இந்த சாமியை கூட்டிட்டு வரேன். என்ன கூட்டிட்டு வந்துட்டேன். வந்து சாமியார். என்ன டெடி மாதிரி இருக்குது பாக்க. டெடியா? யார் டெடி? இந்த சாமியார். டெடியா? எந்த டெடி? இந்த அதானே இருக்கு. அவன் சாமியார். நீ எந்த டெடிய சொல்றியோ? என்ன டெடியோ சரி விடு. சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு நீ? நாகரிகா நாகரிகா சும்மா இருடி. நீ வேற சாமியா. நீங்க வாங்க சாமியா. அவத்தி பேர் பிடிச்சிருக்கு. அவளுக்கு நீங்க போய் சரி பண்ணுங்க சாமியா. நான் தானே அவளை கூட்டிட்டு